யாராவது புத்தகத்தை வாசித்தா கோல் பண்ணி சொல்லுங்கடாப்பா, என்ன இப்படித்தான் இருக்கீங்க நல்ல வாசித்தால். நான் 17 புத்தகம் எழுதியிருக்கிறேன், 5 புத்தகங்களுக்கு தேசிய விருது பெற்றிருக்கிறேன். ஆனால் இந்த புத்தகத்துக்கு பட்ட ஆதாபு மாதிரி வேறு எந்த புத்தகத்துக்குமே நான் பட்டதில்லை. யாருக்குமே தெரியாது நான் எழுதுறது. ஷாபிக்கு எனக்கும் எங்களோட குடும்பத்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அது லாஸ்ட் டைமில் பாருங்கள், அப்படி ஒரு டென்ஷனும் இறுக்கமும் வந்து சேர்ந்துச்சு எங்களுக்குள்ள. சரியா, 5 வருஷமாக நான் புத்தகம் எழுதி என்னை நெருங்கின கூட்டாளிகளுக்கு கூட நான் சொல்லலை. முதலாவது சந்திப்பும் கூட ரொம்ப ஆபத்தான நிலையில் தான் நாங்கள் ஒழிச்சு சந்தித்தோம் 2 பேரும். குர்ஆன் அல்லாஹ் சூரா யூசுஃபில் சொல்கிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைஹி ஹாதல் குர்ஆன். குர்ஆனில் நல்ல அழகான கதைகளை நாம் சொல்லியிருக்கிறோம் என்று சொல்கிறான். எதில் சொல்கிறான்னா சூரா யூசுப். சூரா யூசுப் முழுக்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்ன்ற கதை முழுக்க, ஒரு வசனமோ 2 வசனமோ தவிர மற்ற எல்லாமே. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடையது கதையா? அது கதை அல்ல உண்மையில். அது உண்மையான நடந்த சம்பவம். நாம் கதை வேண்டி சொல்லி பழகிட்டோம். அதனால் குர்ஆன்லேயே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்காது. இப்போ இதுவும் ஷாஃபியுடைய கதை தான், அப்படி தான் பார்க்கலாம். அப்போ ஷாஃபியுடைய கதையும் ஒரு உண்மை கதை. கிட்டத்தட்ட அந்த கதையை ஒரு கதை மாதிரி தான் எழுதியிருக்கிறேன். அவர் சொன்னதும் அப்படித்தான். கிட்டத்தட்ட அவர் கதைன்னு நினச்சி சொல்லலை. பட் சரி பேசுங்கண்டு விட்டா அவரோட பாட்டில் சொல்லிகிட்டே போவார். நான் கொண்டு 25 அத்தியாயமாக இதை பிரிக்கணும், அங்கே இருக்குது இங்கே இருக்குன்றெல்லாம் பார்க்கவே இல்லை. ஒரு தரம் ஒரு ரெக்கார்டிங்கை செய்துட்டு வருவேன் நான். வந்தால் 3 அத்தியாயம் அல்லது 2 அத்தியாயம் அப்படித்தான் வந்தது. ஆனால் இதுக்குள்ளே 3 பேர் 4 பேர் அவரோட குடும்பத்தோடு சார்ந்து 4 பேர் சொல்கிறாங்க வாக்குமூலங்களை. ஒன்று டாக்டர் ஷாஃபி, 2வது டாக்டர் இமாரா ஷாஃபி, 3வது ஷேக் ஹுசாப்தீன் சார், 4வது எங்களோட ஜெய்னப் 8 பாடம் 9 பாடம் பாஸ் பண்ண நேரத்தில், நாங்கள் படிக்கல 8 பாடம் இருந்தாங்க. 9 பாடம் பாஸ் எடுத்த நேரத்தில் பேசின ஸ்பீச் ஒன்று, அருமையான ஒரு ஸ்பீச், அதையும் போட்டிருக்கிறேன். இதுக்கு அப்பால் 2 அத்தியாயம் நாங்கள் சேர்த்திருந்தோம். அதில் ஒரு அத்தியாயத்தை நானே விட்டுட்டேன். அது வேறொரு ஆள் டாக்டர் ஷாஃபியை பற்றி பேசினது, முக்கியமான பேச்சு ஷானி அபிஷேகர் அவர்கள் பேசினது. அதை போடுறதா இல்லையான்னு அவர்கிட்ட சொல்லி நான் போடுறேன்ட்டு பிறகு நானே எடுத்துட்டேன். ஏன்னா அவர் பேசின ஒரு சப்ஜெக்ட் முஸ்லீம்களுடைய மருத்துவ மடத்தனங்களை பற்றி ஒரு நாள் ரொம்ப சூடாக பேசினார். அதில் இப்போ அதை பிறகு சொன்னார், நாம் எடுத்து விட்ருவோம், இதோட அதால் இல்லை தானே நாம் எடுத்துருவோம். அப்படி 25 அத்தியாயம் செட் பண்ணி எழுதலை. அது அதில் பாட்டில் விழுந்திருக்குது. இதில் நான் முக்கியமான 2 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒன்று, டாக்டர் இமாரா ஷாஃபி கிட்டத்தட்ட 4 அத்தியாயங்கள் பேசியிருக்கிறார். மிக வெளிப்படையாக எந்த பயமும் இல்லாமல் அவள் சொல்லியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் சில நேரம் இமாரா ஷாஃபியை அவர் கல்யாணம் முடிக்காமல் இருந்திருந்தா இன்னொரு 47 நாள் உள்ளுக்கு இருந்திருப்பாரோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. ஏனெண்டா அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப மெதுவாக பேசுகிறா, மெதுவாக நடக்கிறா. ஆனால் அவள் பேசக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினான், வெரி ஸ்ட்ராங். அதில் நீங்கள் வாசிட்டு போகிற நேரம் இப்போ ஷாஃபி தெரியும், அவர் டாக்டர், ஒரு ஆம்பளை, அவர் சமாளிச்சுட்டு போவார்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பெண்ணாக, அதுவும் 3 பிள்ளைகளை வச்சுட்டு தொழில் செய்து கொண்டு இந்த பிரச்சனைக்கு தலையடிச்ச விஷயம் இருக்கிறதுக்கு ஊடு இல்லை, யாருமே கொடுக்குறான் இல்லை. அதெல்லாம் படிச்சுட்டு போகிற நேரம் அப்படியே ஸ்டக் ஆகுவோம் கொஞ்சம் நேரத்தில். நாம் அதில் நம்மளோட கற்பனை எங்கெங்கேயோ எல்லாம் போகும். சரியா, 3 பிள்ளைகளையும் வச்சுட்டு காலையில் 7 மணிக்கு போய் அவரை பார்க்குறதுக்கு, சனிக்கிழமை காலையில் அவரை பார்க்கறதுக்கு போய் 7 மணிக்கு கையெழுத்தை வச்சு போட்டு 1 மணி வரைக்கும் படிக்கட்டில் உட்காந்துருக்கணும். லேசி வேலையில் தானே. அதெல்லாம் மட்டும் இல்லை, தன்னுடைய கணவன் வெளியே வரும் வரை நான் நோன்பு நோட்பது என்று நியத்து வைத்திருந்தேன் என்கிறது ஒன்று. அவருக்கு வெற்றி. அது அந்த ஒரு கடிதம் டைப் பண்ணுறதுக்கு வெளியே கொடுக்க இல்லாத, அவருக்கு கொடுத்தா ஏதாவது பார்த்துடுவான், தகவலை விட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளவு நெருக்கம், யாருமே தெரியாதானே. நான் ஒரு கட்டத்தில் சொன்னேன், எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் ஒரு குரூப்போடு இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் எங்களுக்கு தெரியாது ஷாஃபியை பற்றி அந்த நேரத்தில் எதுவுமே தெரியாது. எனக்கு ஃபர்சான் தான் கொண்டு சேர்த்தார். அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டா. சில நேரம் ஸ்டக் ஆகும் அந்த இடங்களில் நமக்கு. சரியா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு துன்பியல் கதை மாதிரி இருக்கும் அது சொல்லப்படுற நேரம். பயமில்லாமல் அது சொல்லியிருக்கிறா. அது இந்த புத்தகத்தில் மிக முக்கியமானது. புத்தகத்தை கொண்டு போய் நிறைய பேர் வாசிக்கிறல, யாராவது வாசிக்க விட்டு போட்டு போகிறத, கழுதையை கொண்டே கட்டி போட்டு விடுற மாதிரி எங்கேயாவது. சரிதானே, பிள்ளைகள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் வாசிக்கும்.
நம்ம ஆக்கள் புத்தகம் லேசில் வாசிக்கல. சினிமாவை போவாங்க, 1500 ரூபா டிக்கெட் எடுத்து 10-20 ரூபா செலவழித்து போவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்க மாட்டான். புத்தகத்தை தூக்கி பார்த்துட்டு 400 ரூபாயா 500 ரூபாயா அப்படியே வச்சுட்டு போய் தருவோம். ஸ்கூல் புத்தகத்தை மட்டும் வாங்கி கொடுக்குறா. அப்போ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த பிள்ளைகள் வளர்ற. எக்ஸாம் 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 எக்ஸாம். கடைசியில் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸராக அவன் உட்காருவான் பாருங்க ஒரு இடத்துல, முழுக்க ஹார்ட்டை கலட்டி வச்சிருவான். வேறு இடத்துல ஹார்ட்டை கலட்டி வச்சுட்டு சட்டத்தையும் கோட்டோட பார்ப்பான். சில நேரம் கோட்டுக்கு அங்கால போகிறோன்னா அவனுக்கு வேறு ஏதாவது கொடுக்கணும். அப்படியான பிள்ளைகளைத்தான் இப்போ இந்த புத்தகங்கள் எல்லாம் வாசிக்காமல், இந்த தகவல்கள் எல்லாம் தெரியாமல் நாம் வளர்த்துட்டு இருக்கிறோம். அப்போ முதலாவது புத்தகத்தை நாம் வாசிக்க பழகினா தான் பிள்ளை பார்த்து வாசிக்கும். ரெண்டாவது, ஷாஃபி ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல சொல்கிறார். அவருக்கு கோபம் வந்தால், கோபம் வந்துண்டு எனக்கு வேர்ட்லிங்கில் தான் பிடிக்கலாம், முகத்திலாம் பிடிக்கலாது. ஒருக்கா பேசிகிட்டு இருக்கவுள்ள அவர் சொல்கிறார், நான் என்ன செஞ்சிட்டேன், அல்லாஹ் எனக்கு தந்த தன்னை திருப்பி கொடுத்தேன், நான் வேறு என்ன குற்றம் செய்தேன்னு அவரே கேட்டு பேசுகிறார். பேசிகிட்டே வர்றார். எனக்கு அது அப்போ ஸ்ட்ரைக் பண்ணலை. இந்த புத்தகத்தை 5 வருஷமாக எழுதிட்டு இருந்தேன்னு சொன்னது, 5 வருஷமும் உட்காந்து ஒவ்வொரு நாளும் எழுதுறல்ல, அவரை சந்திக்கிற நேரம் எழுதுறது, வந்து சந்தித்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து எழுதுறது. அப்போது நான் 4ஆவதோ 5ஆவது சரம் அதை பொலிஷ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு போகிற நேரம் நான் என்ன செஞ்சிட்டேன், அல்லாஹ் எனக்கு தந்ததை திருப்பி கொடுத்தேன் என்ற வார்த்தை என்னை அப்படியே அடித்து போட்டுட்டு. யோசிச்சு பாருங்க பார்ப்போம், அல்லாஹ் நமக்கு தந்தத்தை எல்லாம் திருப்பி கொடுக்குறோமா இல்லையான்னு சொல்லி. உண்மையாக திருப்பி கொடுக்குறோம், எல்லாருமே திருப்பி கொடுக்குறோம். சில நேரம் 50% கொடுக்குறாக்கள், 40% கொடுக்குறாக்கள், 30% திருப்பி கொடுக்குறாக்கள். மகத்துவமான ஒரு நிலையில், தக்வாவின் உயர்ந்த நிலையில் அவங்க இருக்கலாம். அது தக்வாவோட சம்மந்தப்பட்டது இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆலிம்கிட்ட கேட்டுக்கோங்க. ஆனால் உயர்ந்த நிலையில் இருக்கலாம். 20% திருப்பி கொடுக்காத ஒரு மனிதனால் உலகத்தில் வாழ முடியாது. சட்டம் படித்தவன் சட்டத்தை கொடுக்குறான், வைத்தியம் படித்தவன் வைத்தியத்தை கொடுக்குறாங்க. யார் நினைச்சிட்டு அடி கஞ்சன், சரியா? அப்படிப்பட்ட கஞ்சனும் தன்னை பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் திருப்பி கொடுத்துத்தான் ஆகணும். அது அல்லாஹ் 100% தந்திருக்கிறான், நம்மால் 100% திருப்பி கொடுக்க முடியாது என்ற ஒரு தத்துவத்தை அவருடைய பேச்சில் அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச இருக்குது. புத்தகத்தை வாசித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. முக்கியமான விஷயம் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். இந்த கதைன்னு சொன்னேன் தானே, எழுதப்படாத கதைகள் இன்னும் இருக்குது இந்த சமுதாயத்தை பற்றின. 90 யார் இந்த நாட்டை பிடிக்க வந்தாங்க, 3-4 நாடுகள். அதில் ஒரு நாட்டு வந்த நேரம், ஒரு நாடு வந்த நேரம் முஸ்லீம்களை திருத்தி அடித்தாங்க. முஸ்லீம் பெண்கள் தங்களுடைய இயல்பான ஆடையை களைந்துவிட்டு மாற்று இனத்தவர்களைப் போல தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொண்டார்கள், குர்ஆனை எரித்தார்கள். இது அப்போ நடந்தது. ஒரு 200 ஆண்டு 150 ஆண்டுன்னு வைங்களேன். திரும்பவும் நாமே நம்முடைய குர்ஆனை எரிக்க வேண்டிய கட்டம் 2019 வந்தது. இப்போ 2019 தகவல் அந்த நாமே எரிக்க வேண்டி வந்தது இந்த புத்தகத்தில் இருக்குது. இப்போ அந்த நேரத்தில் யார், இந்த ரொனால்டோட கண்ட்ரி என்னது யாருக்காவது தெரியுமா? போர்த்துகீசர் வந்த நேரம் தான் அந்த விஷயம் நடந்தது. அப்போ அவங்க அந்த துரத்தி அடித்த கதையும், நாங்களெல்லாம் பெயர்களை தமிழ் பெயர்களாக மாற்றிக்கொண்டு வாழ்ந்த காலத்தையும், குர்ஆனை எரித்த கதையையும் யார் எழுதுவது, எப்போது எழுதுவது? கலாநிதி அனஸ், ப்ரொஃபஸர் அனஸ் சொல்கிறார், இலக்கியத்தில் கூட எங்களுடைய சரித்திரம் வரவில்லை. ஷேக் அகானுடைய பேச்சு ஒன்றை கேட்டேன். எங்களுக்கு ஒன்றுமே ஆவணம் இல்லை, வரலாறும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே கிடையாது. சோத்த போடு மற்ற வேலையை புறவு பார்ப்போம் என்ற லெவலில் வாழ்ந்துருக்கிற நிலையே இருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், கடைசியாக இளைய சமுதாயத்துக்கு நான் சொல்கிறது, இளைய சமுதாயத்தை உத்தரையும் காணல் எல்லாம் தாடியெல்லாம் பழுத்தாக்கள் தான் என்ன போல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறது, அல்லாஹ் உங்களுக்கு தந்ததை நீங்கள் திருப்பி கொடுங்கள். எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையிலிருந்து நீங்கள் திருப்பி வழங்குங்கள் என்று கேட்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேச்சு முடிஞ்சு. தகவல் ஒன்று இருக்குது, வெளியே புத்தகம் விற்பனைக்கு இருக்குது. அதுக்குரிய பணத்தை கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களை லிஸ்ட்டை எழுத சொன்னால் எல்லாரும் லிஸ்ட் எழுதுவாங்க புத்தகம் வாங்கிறதுக்கு. ஆனால் அதை
என்ன சவராயிரம் போகிறதுக்கு இல்லை சுவாயிரம் அவ்வளோ பேருக்கும் புத்தகம் கொடுத்து முடிக்கும். அந்த பிரச்சனைக்காகத்தான் அப்படி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். தவறாக யாரும் விளையக்கொள்ள வேண்டாம். அத்தோடு யாராவது புத்தகத்தை வாசித்தா கோல் பண்ணி சொல்லுங்கடாப்பா, என்ன இப்படித்தான் இருக்கு, நல்ல வாசித்தால். அஸ்ஸலாமு அலைக்கும். உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத் துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk